ஆண்டவருடைய ரட்சிப்பு யாருக்குன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. சில நேரத்தில் அந்த காத்திருக்கிறவங்களுக்கு நினைப்பு என்னன்னா, இன்னும் காத்திருக்கணும், இன்னும் ரொம்ப நாள் போகும், இப்ப கிடைக்காது, எப்பவோ கிடைக்கும், என்னைக்காவது கர்த்தர் எனக்கு செய்வார். என்னைக்காவது இல்ல, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறார். ரட்சிப்பு என்று சொன்னாலே திருப்பு முனை. ரட்சிப்பு என்றால் அற்புதம், ரட்சிப்பு என்றால் சுகம், ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல். ரட்சிப்பு என்பது தேவன் உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதம். புறஜாதிகளுக்கு உங்களை ஆண்டவர் பிரகாசிக்கிற ஒளியா, சபையில மகிமையா, உங்க கண்களில் ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. யாராவது சொல்லுங்க, உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது, வரும்போது வெயிட்டா வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஏசாயா 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவருமாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை செய்து முடிப்பேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னா அதை செய்து முடிப்பா, அவர் திட்டம் பண்ணினா அதை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார், அவர் திட்டம் பண்ணினதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆண்டவர் இந்த பூமியில பிறக்கும் போது அவர் சொன்ன பிரகாரமாகவே பிறந்தார். அவரை குறித்து வேதம் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. அவர் எப்படி பிறப்பார்? அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னுரைத்தபடி பெத்லகேமில் பிறப்பார். அவர் சொன்னார், செய்து முடித்தார். அவர் திட்டம் பண்ணினார், நிறைவேற்றுவார். உங்க லைஃப்லயும் அவர் இந்த மாதம் சொன்னதை செய்து முடிக்க போகிறார். டிசம்பர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை சங்கீதங்களில் 85வது சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய சங்கீதம் 85:6 9 வரை. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இவருடைய ஜெபம் என்னன்னா, எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கணும்னா எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்களை உயிர்ப்பிக்கணும்னா ரட்சிப்பு வேண்டும். யாருக்கெல்லாம் ரட்சிப்பு வேணும்? யாருக்கெல்லாம் ரட்சிப்புன்னு சொன்னாலேங்க கர்த்தருடைய மீட்பு. ரட்சிப்பு என்று சொன்னாலே திருப்பு முனை. ரட்சிப்பு என்றால் அற்புதம், ரட்சிப்பு என்றால் சுகம், ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதல். ரட்சிப்பு என்பது தேவன் உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சோ இவருடைய ஜெபம் என்ன? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். மேல வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் நம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுப்பாரா? பரிசுத்தவான்களுக்கு என்ன தருவாரா? சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அவங்க மதிகேட்டுக்கு திரும்பாது. Let them not go into their foolish things. ஏன்? அடுத்த வசனத்தை வாசிங்க. மகிமை வாசமாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க. தேசத்தில் என்ன வாசமாய் இருக்கும்படி? மகிமை வாசமாய் இருக்கும்படி. நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, என் கையை பாருங்க. தேசத்துல என்ன வாசமா இருக்கணும்? வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. இங்க பாருங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு எங்க இருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன்,
தேசத்துல மகிமை வரணும்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு வரணும். புரிஞ்சவங்க யாராவது ஆமென் சொல்லுங்க. Salvation to the house of God brings revival to the whole land. தேசத்துல மகிமை, யாராவது ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. தேசத்துல ஒரு மகிமை வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார்னா ரட்சிப்பு. somebody said amen. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பு எங்க இருக்குதுங்க? நான் சொல்றேன், உங்க வாசப்படிக்கிட்ட நிக்குது. இப்போ உள்ள வர போகிறார். ஆமென். வாசப்படியில் நின்று தட்டற சொல்ல, நான் உள்ள வர்றேன். யாராவது ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அன்புடைய பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரணம் என்னவென்றால், அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு. ஆண்டவருடைய ரட்சிப்பு யாருக்குன்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. சத்தமா ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், நான் என்ன முட்டாளா? நான் என்ன பைத்தியக்காரனா அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்மளை இந்த உலகம் அப்படி தான் பார்க்குங்க. நம்ம அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகம் நம்மளை பார்த்து சொன்னோம், என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஏன் இப்படி இப்படி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று செய்ய. இப்படி தான் ஆபிரகாமுடைய மனைவி அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, வேலைக்காரி இருக்கிறா, அவள் மூலமாவது குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லி. நம்ம ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்கக்கூடாது, அவ்வளோ பெரிய ஐடியா மணி கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கே உதவி செய்தியா? ஆண்டவருக்கே இவங்க ஹெல்ப் பண்றாங்களாம். ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, ஏற்ற காலத்தில் அவர் எல்லாவற்றையும் ஆதிரதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு எங்க இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூரமாக இல்லை, பாதி வழியில் இல்லை, சமீபமாக இருக்குது. காலையில் ஏஞ்ச உடனே என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என் லைஃப் மாறல, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குது, என்னத்தை வாழ்ந்து சீக்கிரமா போக வேண்டியதுதான். உங்க ரட்சிப்பு எங்க இருக்குது? அப்படியா சொல்றீங்க? காலைல ஏஞ்ச உடனே அது என்னங்க அது? சில பேர் நம்ம ஏதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது எய்தர் இட் ஃபில்ஸ் அவர் மவுத் வித் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஆர் அ நெகட்டிவ் கன்ஃபெஷன். நல்லா புரிந்துக்கோங்க, ஆண்டவர் நமக்கு முன்னாடி மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறார். எதை பேசுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய், அந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்புறம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். யாரெல்லாம் ஆமென் சொல்ல வர முறைங்க? ரெண்டா பிரிக்கிறாரு பாருங்களேன், எல்லாம் எழுதிக்கோங்க. ஜீவனும் நன்மையும், இன்னொன்னு என்னங்க? மரணமும் தீமையும். ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்றார். ஒன்னு ஜீவன் நன்மை, மற்றொன்று மரணமும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அது எங்க இருக்குதான்? 14ஆம் வசனம் சொல்கிறது, உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. நீங்க எனக்கு வரவே வராது, நான் ஒரு ராசி இல்லாதவள், எனக்கு எல்லாமே இப்படிதான், நான் விரும்புறதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது, நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான், நீ வாயால் கெட்ட. சில பேருக்கு நாக்கில் தான் சனின்னுவாங்க, அது ரொம்ப உண்மைதான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் வரும். யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமாக இருக்குது. சொல்லுங்களேன். இங்கே பாருங்களேன், இதை வந்துட்டாருன்னா எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? யாரோ ஒருத்தவங்கிட்ட பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன, பஸ்ஸு வந்துருச்சு போகலாமா, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க ஏறலாமா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பக்கத்தில் அந்த மாதிரி தட்டுங்க பார்ப்போம். ரட்சிப்பு சமீபம். அவசரமாக சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு அவசர செய்தியை கர்த்தர் என்கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கிறார். ரட்சிப்பு என்ன மாதிரி இருக்குது? அல்லேலூயா. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் அந்த காத்திருக்கிறவங்களுக்கு நினைப்பு என்னன்னா,
இன்னும் காத்திருக்கணும். இன்னும் ரொம்ப நாள் போகும், இப்போ கிடைக்காது, எப்பவோ கிடைக்கும், என்னைக்காவது கர்த்தர் எனக்கு செய்வார். என்னைக்காவது இல்லை, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எப்ப காண்பாய்? அல்லேலூயா. நான் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இதுவே அனுக்கிரக, இது அனுக்கிரக காலம், இதுவே நாளைக்கு ரட்சிப்புன்னு எங்கேயுமே போடவே இல்லை. இது அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது தாமதிப்பதில்லை. ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தேன், ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். யாராவது ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவர் சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லும் போது அது எங்க சொல்லி இருக்கிறாரு? பவுல் எப்போதுமே பழைய ஏற்பாட்டில் இருந்தா எடுத்து கோட் பண்ணுவாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். யாராவது ஆமென் சொல்றீங்களா? சொன்னதை செய்வார், செய்யாத ஒன்றையுமே சொன்னார், செய்வார். ரட்சிப்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் கணக்க முடிச்சிட்டா. நான் ஒரு நாள் ஒரு வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட இப்படியா ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் அடுத்த வருஷத்துக்குள்ள போறேன், எனக்கு தேவைகள் இருக்கிறது, எனக்கு ஃப்ரீடம் நடத்தணும், இதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த வருஷம் எண்டு மீட்டிங்ஸு, கிறிஸ்மஸ் நியூ இயர் வெளியே தானே நம்ம எடுக்கிறோம், அதுக்கு செலவுகள் இருக்கிறது, இதையெல்லாம் நான் செய்து முடிக்கணும். எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், நான் கடனில் இந்த வருஷம் முடிக்க விரும்பல, எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அப்போது நான் யோசிக்கிறேன், அட நம்ம கொஞ்சம் அங்கங்கே மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போனால் இதாக காணிக்க வரும், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வேறு இல்லை, எப்படி வரப்போகுது? நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்களை அனுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு மெயிலில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வராதா? எல்லாம் தேடி பார்க்குறோம், ஒன்றும் வரல. இப்போ திடீர்னு திருப்பூர்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் நெஸ்ஸாவுக்கு பிள்ளைகளுக்கு வந்து உடை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னீங்களே, உடை எடுத்து கொடுக்கறதுக்காக நாங்கள் கொஞ்சம் உடைகளை எடுத்து கொண்டு வர்றோம், பாஸ்டரை பார்க்கலாமா? நம்ம மக்கள் வந்து வழக்கம் போல் சொல்லிட்டாங்க, பாஸ்டரை நீங்கள் பார்ப்பது அரிது, ஏன்னா நாங்களே பார்ப்பது அரிது. நமக்கு எட்டப்பன்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க உடனே இல்லை நாங்கள் பாஸ்டரை பார்த்தாகணும். அப்போ அவங்ககிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க பாஸ்டர் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, டைம் இல்லை, நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் பாஸ்டரை பார்த்துட்டு நாங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த பேக்ஸை, நாங்கள் இந்த துணி பேக்ஸை கொடுக்கணும். சரின்னு அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னபோது நான் ஜெபம் பண்ண, ஆண்டு சொன்னார் அவங்கள வர சொல்லு. சரின்னு அவங்க வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 4 பேக் அப்படியே அந்த கடைக்கு போய் அந்த கடை பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேக்கில் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அங்கேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த பேக்கெல்லாம் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சிட்டோன்னே நான் ஜெபம் பண்ணி அவங்கள மனசார ஆசீர்வதிச்சேன், ஆண்டவரே இவங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க, அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மனதார ஆசீர்வதித்து முடித்தேன். முடித்த உடனேயே அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் கர்த்தர் எங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்ல சொன்னார். அவர் சொன்னார், உங்களுடைய தேவைகளை அவர் பூரணமாய் சந்திக்குவாராம். நீங்கள் கர்த்தருடைய சித்தப்படி செய்கிறதுனால உங்களை அவர் கனப்படுத்த சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அடுத்தது என் கையில் ஒரு கவர் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, திறந்து பாருங்கன்றாங்க. பொதுவாக நம்ம ஊரில் காணிக்க கொடுத்தாலே எப்போதுமே கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன காணிக்க, இதை வாங்கிட்டு கொஞ்சம் நிறைவாக எங்களை ஜெபிக்க, எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர்னா.
நான் அப்படி அந்த மாதிரி நான் எப்போதுமே கவரை வந்து நம்ம திறந்து பார்க்க மாட்டோம்ல அவங்க முன்னாடி. அமெரிக்காவில் வந்து வேறு, அமெரிக்காவில் என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு முன்னாடியே திறந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா, நம்ம அந்த கிஃப்டை திறந்து வாவ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம ஊரில் நம்ம யாருக்கு முன்னாடி கிஃப்டை திறக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஊரில் பாவ், அங்கே வாவ். நம்ம என்ன பண்ணுவோம், கிஃப்டை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். திறந்து பார்க்கும்போது அது எவ்வளோ சீப்புன்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு இப்போ திறக்காதீங்க நாங்கள் போன பிறகு தரங்க. இவங்க சொல்கிறாங்க திறந்து பாருங்க. உள்ள திறந்து பார்த்தா நம்ப மாட்டீங்க, அந்த வருஷம் 7 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு நபரை வச்சு. புரிஞ்சவங்க யாராவது கையை தட்டி வாயை திறந்து. உடனே நீங்கள் யோசித்தக்கூடாது, பாஸ்டருக்கு டெய்லி யாரோ வந்து லட்சங்கள்ல ஒருத்தர் அப்படி தான் இந்த மாதிரி நான் சாட்சி சொன்னோடனே அடுத்த நாளே ஒரு பாஸ்டர் வந்துட்டார். பாஸ்டர், அந்த 7 லட்சத்தில் எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்கக்கூடாதா? சாமி, உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த காக்கா வரும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? நம்ம கேரிதுக்கிட்ட உட்காந்து ஆண்டவரே அனுப்புன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த மாதிரி அனுப்புகிறாரு. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒரே நபரை வச்சு உன் தேவையை சந்திக்க. அமெரிக்கா இல்லை, ஜப்பான் இல்லை, சிங்கப்பூர் இல்லை, துபாய் இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், பொறுத்து பார்த்தாச்சு, டைமும் ஆகி போச்சு. எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது சொல்லுங்கள் பாப்போம். சோகமாக சொல்லுங்கள், எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? ஆண்டவர் வேற சொல்கிறாரு, ரட்சிப்பு சமீபமாக இருக்குதான். அதையும் சோகமாக சொன்னீங்க பார்த்தீங்களா? நான் என்ன சொல்ல சொன்னேன் உங்களை? நல்லா சந்தோஷமாக சொல்லுங்க பாப்போம். தட்டி சொல்லுங்க, ரட்சிப்பு. நான் சொல்கிறேன், பாதி வழியில் உங்கள் வீட்டை நிறுத்த மாட்டீங்க, நல்லபடியாக கட்டி முடிக்க வைப்பாரு. உங்கள் வீட்டை கட்டி முடிப்பீங்க, பிள்ளைகளை கட்டி கொடுப்பீங்க, உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. கடன்லேருந்து வெளியே வர போறீங்க, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை தர போகிறாரு. ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஐசாயா 46 and verse 13. என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். யாராவது ஆமென் சொல்றீங்களா? ஆமென். சக்சஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சக்சஸ். நீங்க தாங்க சீயோனு, நீங்க தாங்க இஸ்ரவேலு. உங்க ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கிறியா? சொல்லுங்க, சொல்லி வைங்க, இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பைபிள் என்ன போடுது? என் நீதியை. சில நேரத்தில் நம்மளை பார்க்குற உலகம் நமக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம நீதி எல்லாம் விலை கொடுத்து அவங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க விலை கொடுத்து நீதியை வாங்கிடலாம். ஆனா நீதி உள்ள நியாயாதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை யாரும் விலைக்கு வாங்கவே முடியாது. என் வக்கீலையும் வாங்க முடியாது, என் நீதிபதியையும் வாங்க முடியாது. அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதியை சமீபிக்க பண்ணுகிறார். உங்க நீதியை கர்த்தர் பட்ட பகல போல, 7 சூரியனுடைய பிரகாசத்தை போல எல்லாம் வாயை திறந்து அந்நிய பாஷையில கர்த்தர் யாருக்கோ ஒரு பெரிய திருப்பு முனையை தரப்போகிறத உணர்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நீ விட்ட கண்ணீரை நான் பார்த்துட்டேன், நீ அழுதுகிட்டே இருந்தல்ல, என் நீதியை யார் எனக்காக விளங்க பண்ணுவா? நான் எவ்வளவு நாளா கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். என் நீதியை கர்த்தர் விசாரிக்கணும்னு அவருடைய முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே. எவ்வளவு நாள் தான் என்னை ஒடுக்குவாங்க, எவ்வளவு நாள் தான் எனக்கு தீமை செய்வாங்க, எனக்காக வழக்காட யாரும் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட போராடினவர்களோட, உன்னோட வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் நீதியை விளங்க பண்ணுவேன்.
பணத்தால இயேசுவை வாங்க முடியாது. நமரா ஷெண்டரே ரிபாலா தானாமா ஷகதலாமா. ஆவியில நிரம்பி சொல்றாங்க, என் அடி வயிற்றுல இருந்து சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் நீதியை விசாரிப்பா, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவா, நீங்க இழந்ததை திருப்பி கொடுப்பா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மனமா ஷெண்டரே மஹத யாந்தூரபா. நான் ரட்சிப்பை கொடுப்பேன் சீயோனுக்கு, இஸ்ரவேலுக்கு மகிமையை கட்டளையிடுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க முடிக்கிறதுக்குள்ள அவருடைய நீதியை வழங்க பண்ண போறார். அவருடைய ரட்சிப்பை சமீபமாய் கொண்டு வருகிறார். யாராவது பக்கத்தில் கொண்டு தட்டி சொல்லுங்க, ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 51 அதிகாரம் 5 வசனம், என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து, தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். தீவு என்பது தனித்து விடப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, அது நிலத்தோடு சேர்ந்து இருப்பதல்ல, தனித்து விடப்பட்டது. நீங்களும் இன்னைக்கு தனியா நிக்கிறீங்க, யாரும் உங்களோட சேர்ந்து இல்லை, ஆனா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தீவுகள் கர்த்தருக்கு காத்திருக்குமா? அவருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்குமா? நான் கடவுளை நம்புறேன், கர்த்தருடைய கரத்தை நம்புகிறேன், கர்த்தருடைய புய பலத்தை நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு நீதி செய்வா. யாராவது கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா, யாராவது கைகளை தட்டிக்கிட்டே ஒரு அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஜெபிச்சிட்டேன், வெயிட் பண்ணிட்டேன். நீ எவ்வளவு நாள்? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, ரட்சிப்பு சமீபமா இருக்கிற. இப்படிதாங்க ஒருத்தர் ஆண்டவர் வருவாரு வருவாரு வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். கிறிஸ்துமஸ் காலங்கள் அல்லவா, கிறிஸ்து பிறப்பை சுற்றி இருக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்துக்கோள் காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா 2 அதிகாரம் 25 35 வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம், 2 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்னா, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய். நம்ம இன்னைக்கு வாசித்த அந்த சங்கீதம் 85:9 அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீதியும் தேவ பக்தியும் தான் அந்த பயத்தை கொண்டு வரும். The fear of the Lord and the righteous living. Fear of the Lord and the righteous living. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. சரி, இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். மூன்றாவது குவாலிட்டி, he was waiting on the Lord for the comfort of Israel. காத்திருந்தார். எழுதிக்கோங்க, நீதி, தேவ பக்தி, காத்திருக்குதல். இது மூன்றும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரத்திலிருந்து ஒரு விசேஷித்த அனுக்கிரகம் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். நீதி, தேவ பக்தி, காத்திருக்குதல், இந்த 3 குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா the Holy Spirit will be upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்து என்ன செய்வாரா? அடுத்தது என்ன பண்ணாரா? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சொன்னாரா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சொன்னாரா? நீங்க பார்க்கிற வரைக்கும், நீங்க ரட்சிப்பை பார்க்கிற வரைக்கும் நீங்க சாக மாட்டீங்கன்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. ஏன்? சொன்னதை நீ பார்க்காம மற்றவங்க பார்க்கறதுக்காக கர்த்தர் சொன்னாரு. நீங்க பார்க்கணுன்றதுக்கு தானே உங்ககிட்ட சொன்னாரு. நீங்க உங்க கண்ணால பார்க்கணும், அதை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கு தான் சொல்றாரு, ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. இவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சிமியோன் என்கிற வயது முதிர்ந்த தேவ மனிதன், வயதுல மூத்தவராக இருக்கிறார்.
அவர் இன்னும் ஆண்டவருடைய மேசியாவை அவர் பார்ப்பார்னு சொல்லி அவருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியும் தேவ பக்தியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு அந்த ரட்சிப்பை நீ பாப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாருங்க. இந்த நம்பிக்கையில அவர் வீட்டில் உட்கார்ந்தில்ல, ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போயிட்டே இருந்தார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? நான் விசுவாசிக்க கர்த்தருக்கு பயந்தவங்க இங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கவங்க இங்க வந்திருக்கிறீங்க. தேவ நீதியை பின்பற்றவங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாருக்கெல்லாம் இன்னைக்கு நீதியா இருந்தா கர்த்தர் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நீதி ரைச்சியஸ் அப்படின்னு சொன்னா டயகாய்ஸ், DIKAIOS. கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவதாக இவர் எருசலேம்ல இருந்தாரு. இரண்டாவதாக இவர் நீதியா இருந்தாரு. நீதின்னு சொல்லும் போது என்ன தெரியுமா அர்த்தம்? வெல் பிஹேவ்டு, லிவிங் as one should live, honestly, fearfully. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்க நீதியா இருக்கிறதுனால நீதிமொழிகள் 10:24 எழுதப்பட்டிருக்கிறபடி நீதிமான் விரும்புகிறத கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். சத்தமா ஆமென் சொல்றீங்களா? இந்த நீதியா இருக்கிறவங்க யார் தெரியுமா? மற்றவங்களையும் நீதியா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்கள நல்ல விதத்தில் ட்ரீட் பண்ணுவாங்க. தனக்கு மட்டும் நீதிமானா, சுயநீதிமானா இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயநீதிமானா. இவங்க என்ன பண்ணுவாங்க? சில பேர் சொல்லுவாங்க, நானும் ஆண்டவரும் கரெக்டாக இருக்கிறோம். உலகத்தையெல்லாம் பகச்சிக்குவாங்க. ஆண்டவர்கிட்ட நான் கரெக்டாக இருக்கிறேன், யார் வேணா எப்படி வேணா போட்டு. நான் வந்து சிஸ்டர் யார்ட்டையும் மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாங்க. அப்படி மூஞ்ச உம்முனா மூஞ்சி வச்சுக்கோ, ஸ்தோத்திரேன் ஸ்தோத்திரேன். ஆண்டவருக்கு வரு ஆத்திரேன் ஆத்திரேன். நீதி என்ன தெரியுமா? நான் மட்டும் கர்த்தருக்கு முன்னாடி நீதியா இருக்கிறதுல, மற்றவங்களையும் நீதியா நடத்துறது. தான் பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு வீட்டில் அதே வயசு ஒரு பிள்ளைய வேலைக்கு வச்சா அதுல என்ன நீதி இருக்கும் சொல்லுங்க? ஊருக்கெல்லாம் உபதேசம். தான் வீட்டில் ஒரு கொத்தடிமை மாதிரி வச்சுக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணும். நான் சொல்றதை மறுபடியும் சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு செஞ்சா உங்களுக்கு கர்த்தர் இன்னும் செய்வார். கடந்த வாரம் ஒரு நாள் என் மனசுல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், எங்கள் மேனேஜர் யார்ட்டையாக கொடுத்துருவேன். ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு ஆண்டவர் சொல்ல, நீயே கூட்டிகிட்டு போ, நீயே கூட்டிகிட்டு போ. சரின்னு சொல்லி அந்த நார்த் சென்னைக்கு கூட்டு போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு நடந்து ஒரு சின்ன படிக்கட்டு உள்ளே போய் மாட்டியிருப்பேன். நான் அந்த படிக்கட்டில் இவ்வளோ சின்னதாக படிக்கட்டு கட்ட முடியுன்றது உலகத்திலேயே அன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒருத்தர் போகிறதுக்கே இடம் இல்லை. அது 2 பேர் எப்படி தான் எல்லாம் அந்த பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு மேலே ஏறுறாங்களோ. அங்கே போய் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ், அவங்களுக்கு விரும்பின கலர் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், என்ன கலர் அவங்களுக்கு விருப்பமோ கொடுத்துருங்க, என்ன மாதிரி வேணுமோ அப்படி எனக்கு அவங்க எல்லாம் அதை சந்தோஷமாக, அவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. என் மனசில் ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ. எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்றீங்க? அப்போ அந்த நீதின்றது என்ன? மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ நமக்கு கர்த்தர் செய்வாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். நான் இன்னும் எனக்கு எடுக்கல, என் பிள்ளைங்களுக்கு எடுக்கல, ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ டயர்டு, அவ்வளோ வேலைகள், ஆனால் கர்த்தர் சொன்னார், கூட்டிகிட்டு போ, அவங்களோட கூட நீ செலவு பண்ணி அந்த நேரத்தை. இது நான் வந்து கற்றுக்கிட்டேன். அங்கே ரபாயின்னு சொல்லி நான் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த யூத ரபாய் டென்வரில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் போகிறேனே, அந்த யூதர்களோடு சேர்ந்து பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு நான் போகிறேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆராதனை முடித்த உடனே அந்த கான்ஃபரன்ஸ் முடியும் போது எல்லா வேலை செஞ்சவங்களை உட்கார வச்சு கூட சாப்பிட்டு அவங்கள விசாரிப்பார், அவங்கள அறிமுகப்படுத்துவார், கனம் பண்ணுவார். நம்ம ஊரில் மீட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாரும் ஓடு ராஜா ஓடு, தந்திரன்னு ஓடிடுறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 15:29 நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 13:21 சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா?
தேவ பக்தி. ரெண்டாவது தேவ பக்தி. இந்த தேவ பக்தின்றது என்னங்க? யூலபெஸ், ULABES அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப கவனமா, மீனிங் காஷியஸ், கேர்ஃபுல் இன் ரிலேஷன் டு காட். அதாவது ஆண்டவருக்கு பயபக்தி, ரெவரன்ஸ் டு காட், பீயிங் பயஸ். தேவ பக்தி உள்ளவனா இருந்தான் கொர்நேலியுன்ற மனுஷன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தானா. தன் வீட்டார் அனைவரோடும் எப்படி இருந்தானா? தேவனுக்கு. நல்ல கவனிங்க, ஓபேதேதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆனா ஊசாவை கர்த்தர் அடிச்சிட்டார். யார் இந்த ஊசா? ஒரு ஆசாரியனுடைய மகன். அவங்க வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயம் இல்லாமல் போனது. ஆகவே என்ன ஆச்சுங்க? பெட்டி ஆடின உடனே ஊசா லேசா தொட்டான், கர்த்தர் அடிச்சிட்டார், அவன் செத்தே போனான். ஆனா ஓபேதேதோம் வீட்டில் இருந்தபோது இவன் தேவ பக்தி உள்ளவனாக அதை கனம் பண்ணபடினாலே கர்த்தர் ராஜாவே பொறாமப்படுற அளவு. நான் நம்புறேன் உங்க மேனேஜர், உங்க வீட்டு ஓனரே பொறாமப்படுற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நானா இருந்தா இதுக்கு இன்னும் பயங்கரமா கைதட்டி இருப்பேன். அல்லேலூயா. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதத்திற்கு ஒரு முக்கியமான 10 இருக்குது. அதில் 8வது குறிப்பு என்னன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இது இயல்பு. இது வரக்கூடாதுன்னு யாரும் ஜெபிக்கவே முடியாது. இது தன்னால வரும். ஸ்வீட் வாங்கினா ஈயை யாராவது கேட்டீங்க? லட்டு வாங்கினா ஈ ஃப்ரீன்னு எங்கேயாவது எழுதி ஒட்டியிருக்கானா? அடையாள ஆனந்த பவன்ல நீங்கள் லட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஈ தன்னால உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அது சொல்ல வேண்டாம், அவங்க நல்லதாக தான் கொடுப்பாங்க, ஆனால் கெட்டது அதை தேடி வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம பொறாமை வரும். அதுக்காக சில பேர் சாட்சியும் சொல்றதில்லை. வீட்டை வாங்கினா பாஸ்டருக்கு வந்து சொல்றதும் இல்லை. ஆசீர்வாதம் கிடைக்கும் போது சொல்றது இல்லை, ஆனால் கடன்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் கடன்ல இருந்து வெளியே வரணும். கடன்ல இருந்து வெளியே வந்த பிறகு சொல்லவே மாட்டாங்க. என்னவா? பொறாமப்பற்ற போறாங்க. கண்ணு பற்ற போகுது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கண்ணு படும். எங்க படும்னா மேல இருக்கிற கண்ணு வைப்பார். ஏடே, உனக்கு ஒண்ணுமில்லாத இருக்கும் போது நீ வந்து என்கிட்ட கேட்ட கெஞ்சின, ஆசீர்வதிக்கப்பட்ட போது சாட்சியே சொல்றதில்ல. நிறைய பேர் சாட்சி சொல்ல வரதில்லை தெரியுமா? எனக்கு வெக்கமா இருக்குது. கண்ணீர் விட்டு ஜெபிக்குமா அப்படி கதறும் போது அப்போ வெக்கப்பட்டியா? அப்போ எப்படி அழுது ஜெபிச்ச? இன்னைக்கு கர்த்தர் உன் சூழ்நிலையை மாத்திட்டாரு. நீ சாட்சி சொல்லணும். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. கொர்நேலி அப்படிப்பட்டவனா இருந்தா. கர்த்தருடைய வீட்டை ஆண்டவர் பார்த்தாரு. காத்திருக்கிறதுங்க. இது எனக்கு எல்லாத்தை விட என்ன தெரியுமா? இந்த மனிதன் காத்திருந்தான். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சரி, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. You have been waiting for a long time. ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க, ஆனா உங்களுக்கு அற்புதம் வரல. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதத்தை தரப்போறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். அப்போது எனக்கு சாப்பாடு வந்து வரதுக்கு லேட் ஆச்சு. பக்கத்து டேபிளுக்கெல்லாம் டான்னு சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு மட்டும் சாப்பாடு வரல. செம்ம கடுப்பு. கூட இருக்கிற பசங்களாம் டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணன் என்ன இன்னும் வரல, என்ன இன்னும் வரல. ரொம்ப டென்ஷன் ஆகி நாங்கள் வந்து அப்புறமா கிளம்பலான்னு நினைக்கும் போது அங்கேருந்து சாப்பாடு தட்டாக வருது. நாங்கள் கேட்டது சாதாரண ஒரு பிரியாணி 65, ஆனால் உள்ளே இருந்து தட்டாக வருது. என்னன்னு பார்த்தா அந்த செஃப் நம்ம பாட்டை கேட்டு ரட்சிக்கப்பட்டவரா. அவரு மற்ற டேபிளுக்கெல்லாம் கேட்டதை கொடுத்தாரு. எங்க டேபிளுக்கு அவர் விருப்பப்பட்டதை பில்லில் போடாததை, பில்லை வாங்காததை எனக்காக சமைச்சு தட்டா வந்து வச்சாங்க பாருங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களெல்லாம் பார்த்து இன்னும் வரலையான்னு சிரிச்சவங்க எல்லாம் இப்போ பொறாமப்பட்டாங்க. என்ன இவங்க டேபிளுக்கு அவர் எல்லாரும் கேட்க சொன்னாரு, இவர் பாட்டால தாங்க நான் உயிரோடையே இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு லேட்டானாலும் லேட்டஸ்டா கொடுப்பாரு. யாராவது சொல்லுங்க, என் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது, வரும்போது வெயிட்டா வரும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. என் ரட்சிப்பு டெய்லி சிமியோன் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார். என் ரட்சிப்பு சமீபமா இருக்குது, இன்னைக்கு நான் பார்த்துருவேன். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் என்ன செய்தாராம்? வேதம் சொல்லுது, லூக்கா 2:27 வாசித்து பாருங்க. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு சரி தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் சரி அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். புறஜாதிகளுக்கு மகிமை தெரியாது, அதனால அவங்களுக்கு வெளிச்சம். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு எப்படி வைப்பாரு? யாராவது ஆமென் சொல்றீங்களா? புறஜாதிகளுக்கு அவருடைய வெளிச்சம், பிரகாசிக்கிற ஒளி, ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. சபையில உங்களை கர்த்தர் மகிமையா உயர்த்த போறார். டிசம்பர் 31 யாரெல்லாம் சாட்சி சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, கை உயர்த்தினவங்க மட்டும் தாங்க ஆண்டவரே. அதென்ன கையை கீழே போட்டுட்டு ஆமேன்னு சொல்றது? கை எப்போ ஆமேன்னு சொன்னாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன். இந்த காதி கையை, கால் கையை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் கை வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? உங்கள் கை இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா? அப்படி நல்லா நேராக கையை அப்படி நிமித்தி வச்சு சொல்லுங்க. இப்போதான் கையே தெரியுது. மறுபடியும் சொல்லி பார்க்குறேன் நான். புறஜாதிகளுக்கு உங்களை ஆண்டவர் பிரகாசிக்கிற ஒளியா, சபையில மகிமையா, உங்க கண்களில் ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. யாராவது சொல்லுங்க, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. உம்முடைய இரட்சணியத்தை இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். ஆண்டவர் இன்னைக்கு அந்த இரட்சணியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். சங்கீதம் 37-39 வாசித்து முடிக்க போகிறேன். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை சமீபமாய் வர வைத்திருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு மனுஷரால் வராது, பேங்கால் வராது, ஆபரேஷனால் வராது, உலக பிரகாரமான கோர்ட்டு ஜட்ஜால வராது. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இயேசுவின் நாமத்தை சொல்றேன். நீங்கள் ஓடின நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறார், உங்களை சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம்.
எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org